மணியின் சத்தம் கேட்டால் உயிரோடு யாரும் திரும்புவதே இல்லையாம். இது ஒரு கதையல்ல, மண்பதி என்ற சாபம் வாழும் கிராமத்தின் உண்மை. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்குள் வரைபடத்தில் கூட சரியாக இல்லாத ஒரு சிறிய கிராமம் மண்பதி. அந்த ஊருக்கு வெளியிலிருந்து யாரும் அதிகமாக வரமாட்டார்கள். வந்தவர்கள் நீண்ட நாட்கள் தங்கவும் மாட்டார்கள். ஊரிலேயே மிகவும் பயமுறுத்தும் இடம் பழைய அம்மன் கோவில். அந்த அம்மன் கோவில் 50 வருடங்களாக மூடியே இருந்தது. ஊரில் ஒரு கதையும் இருக்கிறது. அமாவாசை இரவு 12 மணிக்கு அந்த கோவிலில் மணி தானாக ஒலிக்குமாம். அந்த சத்தத்தை கேட்டு யாராவது கோயிலுக்குள் சென்றால் மறுநாள் அவர்கள் உயிரோடு திரும்புவதே இல்லையாம். நகரத்தில் யூடியூப் வீடியோக்கள் எடுக்கும் கைலாஷ் என்ற இளைஞன் அந்த கதையை கேட்டு சிரித்தான். இதெல்லாம் ஊர்க்காரவங்க சும்மா பயமுடுத்துறது அப்படின்னு சொல்லி சிரித்தான். அவனே நானே போய் அந்த கிராமத்துல வீடியோ எடுத்துட்டு வரேன் என்ற முடிவையும் எடுத்தான். அமாவாசைக்கு ஒரு நாள் முன் அவன் மண்பதியை அடைந்தான். ஊர் முழுக்க ஒரு விதமான அமைதி. மாலைக்கு பிறகு யாருமே வெளியே இல்ல. ஒவ்வொரு வீட்டின் கதவுகளிலும் கருப்பு கயிறு கட்டப்பட்டிருந்தது. அவன் தங்கியிருந்த வயதான வீட்டுக்காரி அம்மா அவனை பார்த்து சொன்னாள், ஐயா, நாளைக்கு இரவு மணி சத்தம் கேட்டா வெளியே போகாத. ஆனா கைலாஷ் அதை கேட்கவே இல்லை. அடுத்த நாள் இரவு மழை பெய்து கொண்டிருந்தது. கேமராவும் டார்ச்சும் எடுத்துக்கொண்டு அவன் கோவிலுக்குள் புறப்பட்டான். கோவில் முழுவதும் கொடிகள் சூழ்ந்திருந்தது. உள்ளே உடைந்த சிலைகள், சுவரில் பழைய இரத்த கரைகள். அவன் வீடியோ எடுத்து கொண்டிருந்தான். பெரிய மணி சத்தம் கேட்டது. கைலாஷ் நின்று விட்டான். கோயிலுக்குள் யாருமே இல்லையே, ஆனா மணி மட்டும் தானா ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரம் அவன் கேமராவில் ஒரு உருவம் தெரிந்தது, வெள்ளை சேலையுடன். அவன் திரும்பி பார்த்தான். யாருமே இல்லை. மீண்டும் கேமராவை பார்த்தான். அந்த பெண் இருந்த தூரத்தை விட இப்பொழுது அருகில் நின்றிருந்தாள். பயந்து அவன் வெளியே ஓட முயன்றான். ஆனால் கோவிலின் கதவுகள் தானாக மூடியது. அந்த பெண் மெதுவாக சிரித்தாள். இந்த ஊர்ல இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. அவள் குரல் கோவிலும் எதிரொலித்தது. அவள் குரல் முழுவதும் கோவிலுக்குள் எதிரொலித்தது. அப்போது கைலாஷ்க்கு ஒரு உண்மை தெரிய வந்தது. 50 வருடங்களுக்கு முன் அந்த ஊர் மக்கள் ஒரு பெண்ணை சூனியம் செய்தவள் என்று நினைத்து உயிரோடு எரித்திருக்கிறார்கள். சாகும் முன் அவள் சாபம் விட்டிருந்தாள். என்னை எரித்த இந்த ஊர்ல ஒவ்வொரு அமாவாசையும் ஒருத்தன் உயிர் போகும். அந்த பெண்ணின் ஆவிதான் இன்னும் அந்த கோவிலில் இருந்தது. கைலாஷ் அலறி கொண்டு கதவை தட்டினான். மழை சத்தம் அதிகரித்தது. மணியின் வேகமும் ஒலித்தது. அடுத்த நாள் காலை ஊர் மக்கள் கோவில் கதவை திறந்தார்கள். உள்ளே கேமரா மட்டும் இருந்தது. வீடியோ இன்னும் ரெக்கார்டிங் ஆகி கொண்டே இருந்தது. அதில் கடைசியாக பதிவு ஆனது கைலாஷ் பயந்து திரும்பி பார்க்கும் காட்சி. அவனின் பின்னால் நின்று கொண்டிருந்த வெள்ளை சேலையுடன் பெண்ணின் சிரிப்பும் தான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நித்யா.